வணக்க மக்களே, இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த குடும்ப அட்டைக்கு பொங்கலுக்கு 3000 என்ற தொகை இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மூலியமாக திருப்திகரமாக வழங்கப்பட்டு வருகிறது. இவங்க ஆண்டுதோறும் இது தருவாங்க. இந்த சுனாமி அந்த நேரத்தில் அந்த விநியோகம் சிறப்பாக பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பீரியடில் வீடு வீடாக போய்ட்டு டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு பணம் இஷ்யூ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மத்திய அரசு தந்த அரிசியும் மாநில அரசு தந்த அரிசியும் கிட்டத்தட்ட 50 கிலோ இருக்கும். அந்த அரிசியை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்தாங்க. இது மாதிரி நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அதாவது இந்த ரேஷன் பொருள் போடுறது மாதிரி தான் அவங்க வேலை. ஆனால் இந்த ஒர்க்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. இந்த வேட்டி சில தரதெல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. அவங்க வேலையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டு பணி சுமை அதிகமாகிடுச்சு. இவங்க அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படல. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக செஞ்சுட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த நம்ம ஓட்டு போடுற மிஷினில் ஓட்டு போடுறத விட நம்ம ரேஷன் கடையில் இருக்க மிஷின் இருக்கு இல்லைங்களா, அந்த மிஷினில் எல்லாருடைய ஆதாரம் இருக்குது. அதை ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் ஆதாரம் இருக்கோ அவங்கள வர வச்சு கிளிக் பண்ணால் ஓட்டு ஆப்ஷன் அதில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஓட்டும் அதிலே போட்டுடலாம். இப்போ எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு வேலையும் இவங்களே செஞ்சுருவாங்க. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு மிச்சம். திறமையாக செய்வாங்க. அந்த அந்த ஆப்ஷன் அதில் கொடுத்துடணும். அந்த மிஷினில் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லோருடைய ஆதாரம் அதில் இருக்குது. அவங்க டச் பண்ணால் ஓட்டு விழுந்துடும். கள்ள ஓட்டு போட வாய்ப்பு இல்லை. அந்த வேலையும் திருப்திகரமாக செய்வாங்க. ஆக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இந்த மாநில அரசு ஊழியர்களுக்கு அறிவித்தத மாதிரி ஓய்வூதியம் அவர்களுக்கும் அறிவித்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க் இவங்களுக்கு மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வழங்கினா திருப்திகரமாக இருக்கும். அடுத்த முறை எந்த ஆட்சி வந்தாலும் சரி, வேறு எந்த ஆட்சி அமைந்தாலும் இதை கண்டிப்பாக இந்த ரேஷன் கடை ஊழியருக்கு ஓய்வூதியம் கண்டிப்பாக அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா வாங்குறது ரொம்ப சம்பளம் கம்மி. அதில் 15 to 35 தான் வரும் சம்பளமே. மொத்தமே ரிட்டையர்ட் ஆகும்போது 40 ரூபா வாங்குவாங்க. அதில் 50% அதில் 15,000 20,000 தான் பென்ஷன் கிடைக்கும். தாராளமாக நான் அறிவிச்சு போகலாம். ஒரு புண்ணியம். ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே, அத்தனை துறை ஒர்க்கும் பண்ணுறாங்க. அத்தனை துறை ஒர்க்குடைய சம்பளம் கிடையாது. சம்பளம் ரொம்ப கம்மி. அரசியல் கட்சிகளே, எந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் தயவுசெய்து இவர்களுக்கு நீங்கள் ஓய்வூதியம் வழங்கினால் மிகவும் நன்றி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த ஆட்சிக்கு பேரும் புகழும் சேரும் வகையில் சிறப்பாக பணிபுரிவார்கள் என்பதை சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து.